சம்பவம் நடந்தப்போ 11 மணிக்கெல்லாம் இருந்தேன். இந்த மேடையிலேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் தான் இருந்தேன். விஜய் வந்து 3:45ன்னு சொன்னாங்க. நாமக்கல் போயிட்டு இங்கே வர்றதுக்காண்டி சொன்னாங்க. வர லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வர்றதுக்கே கிட்டத்தட்ட 5 மணி 6 மணி ஆகிடுச்சு இங்கே வர்றதுக்கு. 11 மணி வந்து கூட்டம் தான். ஆனால் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. 11 மணியில் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையெல்லாம் இங்கேருந்து பைபாஸ் பைபாஸ் இருந்து இங்கே இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. சரியான தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரே ஒரு தடவை தான் கொடுத்தாங்க. இப்போ அங்கங்கே வந்து அவர் மேலே ஏறி கை காட்டி மக்களை அங்கே அதோட கலைஞ்சு போகிற மாதிரி செஞ்சுருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை. அங்கே கூட்டம் பூரா இங்கே வந்துருச்சு. சொல்லப்போனால் நாமக்கல்லில் இருக்கிற கூட்டம் கூட இங்கே வந்துருச்சு. வந்து இந்த பண்டுகாரன் பிள்ளை கூட ஆக்சிடெண்ட்டு பாதுகாப்பு வந்து நம்மளை ஏற்படுத்திக்க முடியல. அவன் அந்த ரசிக உணர்வில் வாழ்க்கைன்னு பின்னாடியே தான் ஓடியாரான். இதான் பிரச்சனையானதை. தள்ளுமுள்ளாச்சு. 2வது மரத்தில் வேறு பைக இருந்தாங்க. அதை இறங்க சொல்லும்போது கடைசி நேரத்தில் ஒடிஞ்சு விழுந்து அது வேறு தொல்லை. அந்த இதில் கூட்டம் நெரிசலில் வெளியே போகிறதுக்கு முடியாமல் நான் முந்து நீ முந்துன்னு போனவங்கள தள்ளுமுள்ளாளி எல்லாம் மயக்கம் போட்டு விட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வயசு கீழே உள்ளவங்க தான், அதுக்கு மேலே உள்ளவங்க இல்லை. கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா அந்த மரத்து மேலே இருந்தவங்க தொற்றக்கூடாதுங்கிறதுக்காண்டி மெயின் லைன் ஆஃப் பண்ணாங்க. மற்ற சந்திலெலாம் இருந்துச்சு, எல்லா தெருவுலாம் இருந்துச்சு. மொத்தம் இவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. அங்கே இருக்கிறவங்க இங்கே ஓடியார, இங்கே இருக்கிறவங்க அங்கே ஓட. இதுதான் பிரச்சனையே. சாப்பாடு இல்லை, சாப்பிட போகவும் இல்லை, தண்ணியும் சரியான சப்பளை இல்லை. தெருவுக்குள்ளே போய் சிண்டெக்ஸில் இருக்கிற தண்ணியை உருவி உப்பு தண்ணி தான் அதே குடித்தாங்க பையங்க. உப்பு தண்ணி கூட பார்க்காம அந்த தண்ணி தாகத்தில் உப்பு தண்ணியை கூட குடித்தாங்க. பசி, தண்ணி தாவம், 2வது நடந்த வேகம், இது பூரா அளந்து தான் அவன் மயக்கம் போட்டதுக்கு காரணமே. அது பொடி பிள்ளைகளாக நிறைய பேர் இருந்தாங்க. யார் சொல்லியும் கேட்கல, போலீஸார் சொல்லியும் கேட்கல, மற்ற பெரியவங்க சொல்லியும் கேட்கல. எல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் போகிறாங்க. தள்ளுமுள்ளானதில் இந்த பக்கத்து இருக்கிற பிள்ளை கூட ஒரு பிள்ளை காலி, என்னோடய நண்பரோட பிள்ளை கூட 2 பேருமே காலி. இந்த கோதூர் ரோட்டில் இருக்காங்க, 2 பேருமே காலி. காரணம் என்னென்னா, ஒன்றும் பசி, தண்ணி இல்லை, வெயிலினுடைய கொடுமை, இதுதான் காரணமே. தள்ளுமுள் கூட்டம் கட்டுக்கணங்காத கூட்டம். அங்கே பைபாஸில் இருந்த கூட்டம் அப்புறம் இங்கே வந்துருச்சு. இப்போ 2 கூட்டம் சேரும்போது இவங்க அங்கிட்டு போக முடியல. அந்த கூட்ட நெரிசலில் ஒரு பிள்ளை கீழே விழுந்தோன்னா என் பேரன் தான் கொண்டு போய் அக்ஷயாவில் சேர்த்தான். அதுக்கு போய் தொடர்ச்சி ஆகி போச்சு. இவங்களுக்குள்ள ஒரு எண்ணமே இல்லாமல் போச்சு, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. அங்கே நிற்கிறான், மேலே ஏறுறான், இதில் இருக்கிறான், கட் அவுட்டில் பிளக்ஸில் ஏறலாம். இவங்களுக்குள்ள என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சு கடைசியில் ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. இந்த மாதிரி வருங்காலகட்டத்தில் தவிர்க்கிறதுக்கு என்ன வழியோ இந்த அரசு செஞ்சால் நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள். என் பேர் பாலுசாமிங்க. இந்த மாதிரி விடாமல் அரசாங்கம் கண்டிப்பாக எந்த கட்சினாலும் சரி, இந்த கட்சின்னு மட்டும் இல்லை, எந்த கட்சினாலும் சரி, ஒரு நல்ல ஒரு முறையான ஒரு வழிகளை கொண்டு வந்தால் ரொம்ப பாராட்டக்கூடியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.